அனைவருக்கும் வணக்கம். ஸோ கர்ணா டிஎன்பிசியில் ஆல்ரெடி நான் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டிருப்போம், 1 hour வீடியோ. எக்கனாமிக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாகிரபியில் ஒரு 1 hour வீடியோ போட்டிருப்போம், அதில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் போட்டிருப்போம், பிசிக்ஸ் போட்டிருப்போம். இப்போ அடுத்து பயாலஜி, மேக்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேவா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படிங்கும் போது, ஸோ அதுக்கு இன்ட்ரோ வேணாம். ஏன்னா அது வந்து இப்போ ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, எங்க படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாது. பட் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால அதுக்குன்னு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு போதெல்லாம் அதுல முக்கியமான ஒரு சில டாபிக்ஸை போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். கரெக்டா? இல்ல எங்களுக்கு ஃபுல்லா டீடைல்ஸ் வேணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு 1 hour வீடியோ வந்து ஃபுல்லா நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கணும், என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் அந்த வீடியோ கூட போடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப பேசிக்கா இந்த ஒரு வீடியோல ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஜெனரலா நம்ம எங்க இருந்து படிப்போம்னா 1857 பெருங்கிளர்ச்சி, ரிவோல்ட் ஆஃப் 1857 இருந்து படிப்போம். ஸோ அந்த பீரியட்ல வந்து 1857 அதுக்கு அப்புறம் தான் டைரக்டா இந்தியால ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி முடிஞ்சு இங்கிலாந்து அரசருடைய நேரடி ஆட்சி ஏற்படுது. கரெக்டா? அதனுடைய தொடர்ச்சியா தான் இங்க நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டதுல இருந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன படிப்போம்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு படிக்கும் போது அதிகபட்சம் காங்கிரஸுக்கு முன்னாடி பெருங்கிளர்ச்சி படிப்போம். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு முன்பு தோன்றிய அரசியல் சார்ந்த இயக்கங்கள் இருக்குல்ல, இந்த பங்கபாசிய பிரகாச சபா, வங்காள நிலச்சுவாந்தர் சபா, பூனா சர்வஜனிக் சபா, தக்கான கழகம், பம்பாய் கழகம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் படிச்சுட்டே வருவோம். கரெக்டா? சென்னை வாசிகள் சங்கம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டே வருவோம். இதெல்லாம் படிச்சுட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சுட்டு நேரா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு வந்துடுவோம். கரெக்டா? பட் அது மட்டும் போதுமானா பத்தாது. ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருப்போம். ஹிஸ்டரி தனியா இருக்கும், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு தனியா இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வரலாறு தனியா இருக்கும். ஓகேவா? இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா ஹிஸ்டரி ஒரு பார்ட் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நேரா இந்திய தேசிய காங்கிரஸ் படிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்டத்தின் பங்குன்னா வந்து எதை மட்டும் படிக்கிறோம்னா புலித்தேவன் ஆரம்பிச்சு வேலுநாச்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த திருச்சி பிரகடனம் அதோட முடிச்சுக்கணும். ஒரு கண்டினியூட்டியா இல்லாம போயிடுது. ஸோ அதனால நீங்க ஹிஸ்டரி படிச்சுட்டே வாங்க. ஹிஸ்டரி முடிச்சுட்டு நீங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகையில இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஐரோப்பியர் வருகையில இருந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அது கூட தமிழ்நாடு ஹிஸ்டரியை நம்மளால படிச்சிட முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள், எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2வது ஐரோப்பியர் டச்சுக்காரர், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டேனியர்கள், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியா ஸ்வீடிஷ் வந்திருப்பாங்க. பட் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. கரெக்டா? இந்தியாவுக்கு ஸ்வீடன்ல ஒரு ஸ்வீடிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிச்சிருப்பாங்க, பட் அது இந்தியாவுக்கு வந்திருக்காது. சோ அதனால இந்தியாவுக்கு அந்த முதல் ஐரோப்பியர்னா போர்ச்சுகீசியர், கடைசி ஐரோப்பியர் யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். சோ இந்த ஏரியாவை நீங்க படிக்கும் போது இந்த ஏரியாக்குள்ளதான் நம்ம ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாவை போர்ச்சுகீஸ் எப்படி கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க, போர்ச்சுகீஸ் இருந்து டச்சு எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயரும் பிரெஞ்சு எப்படி வந்தாங்க, ஆங்கிலேயரும் பிரெஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு பிரெஞ்சை சப்ரஸ் பண்ணி ஆங்கிலேயர் எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிற கதை தெரியும் போதுதான் எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை கன்சாலிடேட்டட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அது தெரிய ஆரம்பிச்சாதான் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியால எப்படி தன்னுடைய வாணிகத்தை பெருக்கணும், எப்படி பிரிட்டிஷ் இந்தியால தன்னுடைய ஆட்சி முறையை ஏற்படுத்தினாங்க, அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, தொழில் எப்படி இருந்துச்சு, அவங்க கல்விக்காக என்ன பண்ணாங்க, இங்க ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்குமான பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய பழங்குடியினருக்குமான பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய விவசாயிகளுக்குமான பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு, அவங்க எப்படி ஒரு அரசியல் அமைப்பை இங்க இந்தியால உருவாக்கினா, அதன் மூலியமா எப்படி இங்க கவர்னர் ஜெனரல் போஸ்ட் கொண்டு வந்தான், ஒரு கவர்னர் ஜெனரல் பீரியட்ல இந்தியால என்ன நடந்துச்சு, அவங்க கொண்டு வந்த முக்கியமான சீர்திருத்தங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட
1757 இருந்து 1857 வரை இந்தியால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வலுவான அரசு நிர்வாகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் டைரக்டா இங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து நேரா இங்கிலாந்து அரசாங்கத்தோட ஆட்சி வரும். ஓகேவா? இப்ப நம்ம இங்கிலாந்து அரசாங்கத்தோட ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்றதே கிடையாது, படிக்கிறதே கிடையாது. கரெக்டா? சோ இந்த 100 வருஷத்தை படிச்சீங்கன்னா சோ அதுக்கு அடுத்த 100 வருஷத்துக்கான நிறைய பேக்ரவுண்ட்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும், இங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஹிஸ்டரி படிக்கிறீங்க, ஐஎன்எம் படிக்கிறீங்க, நடுவுல பிளாசி போர் பத்தி கேட்டா தெரிய மாட்டேன், பக்சார் போர் பத்தி கேட்டா ஒரு லைன் மட்டும் தெரியுது. பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764 அப்படியே தெரியுது தவிர அதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இந்த பிளாசி போர் பக்சார் போருக்கு பிறகுதான் உண்மையிலே இங்க ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்டே உருவாகும். அப்பதான் யார் வர்றா, ராபர்ட் கிளே வர்றாரு, அதுக்கு பிறகு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வர்றாங்க. அப்பதான் ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறாங்க. அப்பதான் ஒழுங்குமுறை சட்டம்ங்கிற ஒரு சட்டம் வருது. அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம் ஒரு சட்டம் வருது. சட்டம் வருதுனால என்ன உருவாயிடுச்சுன்னு அர்த்தம், அரசாங்கம் உருவாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்பதான் ஒரு கவர்னர் ஜெனரலா வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணாரு, காரன்வாலிஸ் என்ன பண்ணாரு, ஏன் அவங்கள சிவில் சர்வீஸோட ஃபாதர்னு சொல்றோம். அப்புறம் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணாரு, வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் டல்லௌசி என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு 100 வருஷ ஹிஸ்டரியை இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் வச்சு படிக்க 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 நமக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல இப்ப நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேரு போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க, போர்ச்சுகீஸுக்கு அடுத்து டச்சு வந்தாங்க. இவங்க 2 பேரையும் வெளியேற்றிட்டு பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்தியாவை பிடிச்சாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிச்சாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு பிரெஞ்சு தன்னுடைய கவனம் முழுவதையும் திருப்பிட்டாங்க, வட அமெரிக்கா மீதும் இந்தோனேஷியா பகுதியின் மீதும் திருப்பிட்டாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் இங்க இந்தியால யாரு மட்டுமே சூப்பர் பவரா இருந்தா, இங்கிலீஷ் மட்டுமே இருந்தாங்க. இங்கிலீஷ் தன்னுடைய ஆதிக்கத்தை முதல்ல இந்தியாவில ஏற்படுத்துறது எப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடிச்சு இந்தியால தன்னுடைய கால் தடத்தை முதல் பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சை இந்தியால இல்லாமே பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்தியால உள்ள பல பகுதிகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்ததுதான் மைசூர் போர்கள், அப்படி வந்ததுதான் மராத்திய போர்கள், அப்படி வந்ததுதான் பிளாசி போர், பக்சார் போர். சோ இங்க ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் தென்னிந்தியால பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடிச்சது 3 கர்நாடக போர்கள் மூலமா. சோ தென்னிந்தியாவை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ல அந்த 3 கர்நாடக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது 2வது கர்நாடக போர் முடிஞ்சு பிளாசி போர் நடக்குது பெங்கால்ல. அதுக்கப்புறம் பக்சார் போர் நடக்குது பெங்கால்ல. அதன் மூலியமா பெங்காலை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மைசூர் போர் நடக்குது. இந்த கர்நாடக பகுதிகளை மேற்கு கடற்கரை என்ன பண்றாங்க, பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மராத்திய போர் நடக்குது. எங்க போயிடுறாங்க, நேரா வெஸ்ட் இந்தியாவுக்கும் போய் அதை என்ன பண்றாங்க, பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போர்கள் மூலியமா இங்க பிரிட்டிஷ் ஆட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க, பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஏரியா தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் எல்லாம் படிக்கிறோம், பட் இந்த வார்கள் இருக்கு, போர்கள் இருக்குல்ல, இந்த கர்நாடக போர், மைசூர் போர், மராத்திய போர், இந்த போர்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியல, இதை நீங்க ஒரு ஆர்டரா ஸ்டோரியா சொல்லுங்க அப்படின்னாங்க. சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிட்டேன். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் உங்களுக்கு ஐஎன்எம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ன படிக்கணும், எங்கெங்க படிக்கணும்னு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அந்த வீடியோ போடுறேன். சோ இன்னைக்கு கிளாஸ்ல முதல்ல இந்தியால ஆங்கிலேயர்கள் எப்படி ஒரு சாதாரண ஒரு ட்ரேடிங் கம்பெனியா, வணிக நிறுவனமா இருந்தவங்க எப்படி போர் மூலியமா இந்தியர்களையும் பிரெஞ்சுக்காரர்கள் தோக்கடிச்சு ஒரு சூப்பர் பவரா மாறினாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் தான் கர்நாடக போர்கள். சோ பிரிட்டிஷ் இந்தியால போர் அப்படின்னு ஈடுபட்டா அது என்னதான், கர்நாடக போர்கள் தான். இந்த 3 கர்நாடக போர்களை பார்த்துட்டா எப்படி பிரிட்டிஷ் இந்தியால பிரெஞ்சை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் பவரா மாறினா அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். இந்தியாவுடைய ஜிடிபி இஸ் அரவுண்ட் மோர் தென் 20% ஆஃப் வேர்ல்ட் ஜிடிபி. உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவர் யாரு, இந்தியா. சோ அப்ப ஒரு இங்கிலாந்து ஒரு சின்ன குட்டி தீவு, அது அவ்வளவு பெரிய பணக்கார நாடு இல்ல. இங்க வந்து ஒரு 100 வருஷம் அவங்க என்ன இருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1600 எங்க வர்றா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வர்றாங்க.
ஓகேவா? அவங்க முதல்ல ஈடுபடுற முதல் போரே என்ன வருஷம் தான்? 1746 தான். கிட்டத்தட்ட 150 வருஷம் அவங்க ஒரு சாதாரண ட்ரேடிங் கம்பெனியாவே இருக்காங்க. எங்க? இந்தியால. ஓகேவா? சோ இத்தனை வருஷம் ஆயிருக்கு. எங்க? இந்தியால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பவரா மாறுறதுக்கு அவ்வளவு பணக்கார வசதியான நாடு எது? இந்தியா. அப்ப இங்க இந்தியா இருக்கிற மன்னர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த கர்நாடக போர்ல இந்திய மன்னர்களை தோற்கடித்ததன் மூலமாக பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால யாரை வீழ்த்த முடியும்? இந்திய மன்னர்களை வீழ்த்திட்டு இந்தியாவில ஒரு நிரந்தரமான பிரிட்டிஷ் ஆட்சியை உருவாக்க முடியும் நம்புறாங்க. அதுக்கு காரணமா இந்த போர்கள் தான் இந்த போர், இந்த 3 கர்நாடக போர்கள். இதுல முதல் கர்நாடக போர் 1746 to 48, இரண்டாவது கர்நாடக போர் 1749 to 1754, மூன்றாவது கர்நாடக போர் 1756 to 1763. இதுல இந்த முதல் 2 போர் முடிஞ்சு மூன்றாவது கர்நாடக போர் நடக்கிற டைம்ல 1757ல பிளாசி போர் நடக்கும். ஓகேவா? இந்த பிளாசி போர் மூலமா வங்காளத்தை பிரிட்டிஷ் பிடிப்பாங்க. இந்த இடத்துல இந்த 2 போர் படிக்கும் போது இந்த போர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இதை நான் நடத்தும் போது சொல்றேன். ஓகேவா? சோ இந்த 3 போர்கள் மூலமா சவுத் இந்தியால ஒரு சூப்பர் பவரா யார் மாறுறா? இங்கிலீஷ் மாறுறாங்க. இந்த 3 கர்நாடக போர்களுக்கு முன்னாடி தென்னிந்தியால பிரிட்டிஷ் வெர்சஸ் பிரெஞ்சு அப்படின்னு இருந்துச்சு. 2 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் பவரா இருந்தாங்க. இந்த மூன்றாவது கர்நாடக போருடைய முடிவுல ஆல்மோஸ்ட் பிரெஞ்ச ஒரு சாதாரண வணிக நிறுவனமா மாத்திட்டு இந்தியா ஃபுல்லா ஒரு சூப்பர் பவரா யார் மாறிட்டான்? பிரெஞ்சு மாறிட்டாங்க. இததான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கர்நாடக போர்ல பார்க்கணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் முதல் கர்நாடக போர். ஓகேவா? முதல் கர்நாடக போர் எப்பன்னா 1746 to 1748. ஓகேவா? இப்ப முதல் கர்நாடக போர் நடக்கும்போது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இந்த வீடியோல நான் ரொம்ப முக்கியமா இத புக்ல படிச்சாலே புரியாதா அப்படின்னா புரியும். நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு வந்து அத கொஞ்சம் பிக்டோரியலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படிங்கறதால தான் நான் இது இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ற ஒரு வீடியோவா போடலாம்னு. சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்தியால இந்த தமிழ்நாடு பகுதிகளில் சோ இங்க சென்னை 1739ல பிரான்சிஸ் டே இவர்தான் சென்னையை வாங்குறாரு. சென்னையை வாங்கி எதை உருவாக்குறாங்க? சென்னையை உருவாக்குறாங்க. என்ன பண்றாங்க? சென்னையில ஒரு பெரிய கோட்டையை கட்டுறாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட். கரெக்டா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கர்நாடக பகுதி அப்படின்னா எதுன்னா இந்த பகுதி. சென்னையில இருந்து நேரம் ஆற்காடு இருக்குல்ல, வேலூர் பக்கத்துல ஆற்காடு இருக்குல்ல, அந்த ஆற்காட்டை தலைமையிடமா கொண்ட ஓகேவா மன்னர் இந்த பகுதிகளை ஃபுல்லா என்ன பண்றாரு? ஆட்சி பண்றாரு. ஓகேவா? இந்த பகுதியில ஃபுல்லா ஆட்சி பண்றாரு. இங்க தஞ்சாவூருக்கு தனி மன்னர் இருக்காரு. ஓகேவா? தஞ்சாவூருக்கு மேல ஓகேவா இப்ப இருக்கக்கூடிய நார்தர்ன் தமிழ்நாடு அண்ட் few parts of southern ஆந்திரா and parts of few parts of கர்நாடகா இந்த பகுதி ஆட்சி செய்றாரு. இவர்தான் யாரு? ஆற்காட்டு நவாப். யாரு? ஆற்காட்டு நவாப். இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த பகுதி தான் என்னது? கர்நாடக பகுதின்னு பேரு. என்ன பகுதி? கர்நாடக பகுதி. இங்க பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரியில யார் இருக்கா? பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க. மெட்ராஸ்ல யார் இருக்கா? ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க இந்த பேக்ரவுண்ட. இங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, இங்க யார் இருக்காங்க? பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க. இங்க யார் இருக்கா? ஆற்காட்டு நவாப் இருக்காரு. ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடக்க போகுது? முதல் கர்நாடக போர் நடக்க போகுது. கரெக்டா? இந்த முதல் கர்நாடக போருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரியா. ஓகேவா? ஆஸ்திரியா அப்படிங்கிறது ஐரோப்பால இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆஸ்திரியாங்கிறது ஐரோப்பால இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆஸ்திரேலியா இல்லங்க, ஆஸ்திரியா. ஆஸ்திரியால ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. என்னது? வாரிசுரிமை போர் நடக்குது. என்னன்னா ஆஸ்திரியால இருந்த ஒரு மன்னர் இறந்துறாரு. இறந்த உடனேயும் அங்க பதவிக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேவா? இந்த சண்டை போட்டுக்கிறது யாராரு அப்படின்னா அந்த சண்டை போட்டுக்கிறவங்க ஆஸ்திரியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்களும் பிரஷியா. ஓகேவா? பிரஷியானா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஜெர்மன் போலந்து இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்த பகுதி தான் இது பிரஷியா. ஓகேவா? இந்த பிரஷியா ஆஸ்திரியா பிரஷியா இவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டைக்கு பேர் தான்
ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஒரே வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. முதல் கர்நாடக போருக்கு காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐரோப்பால உள்ள ஆஸ்திரியாவோட வாரிசுரிமை போருக்கும் இங்க முதல் கர்நாடக போருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடக்குதுல்ல, இந்த ரெண்டு நாட்டுக்கும் பக்கத்துல உள்ள நாடு தான் நமக்கு இந்த வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தா தெரியுது. ஜெர்மனி இருக்கும், ஜெர்மனிக்கு கீழே என்ன இருக்கும், பிரான்ஸ் இருக்கும். இங்கதான் நெதர்லாந்து பெல்ஜியம்லாம் இருக்கும். இது ஆங்கில கணவாய். இந்த இடத்துல என்ன இருக்கும், இங்கிலாந்து. இங்கதான் என்ன நடக்க போகுது, இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடக்க போகுது. அதனால இங்கிலீஷும் பிரெஞ்சும் நிறைய என்ன பண்ணுவாங்க இந்த போர்ல இன்வால்வ் ஆவாங்க. முக்கியமா ஆஸ்திரியாவை ஆங்கிலேயர் ஆதரிப்பாங்க. ஓகேவா, ஆஸ்திரியாவை யார் ஆதரிக்கிறா, ஆங்கிலேயர் ஆதரிப்பாங்க. ரஷ்யாவை பிரெஞ்சு ஆதரிப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆஸ்திரியா ஆங்கிலேயர் ஞாபகம் வச்சுங்க. முதல் கர்நாடக போருக்கு காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இதுல ஆஸ்திரியாவை ஆதரிக்கிறது யாரு, ஆங்கிலேயர். ரஷ்யாவை ஆதரிக்கிறது யாரு, பிரெஞ்சுக்காரர்கள். அதனால ஐரோப்பால ஏற்பட்ட சண்டை உலகம் ஃபுல்லா எங்கெங்க ஆங்கிலேயரும் பிரெஞ்சு இருக்காங்களோ அங்கெல்லாம் நடக்கும். அப்படி ஐரோப்பால ஏற்பட்ட சண்டையோடைய தொடர்ச்சி தான் இது இங்க வந்த முதல் கர்நாடக போர். ஓகேவா, இப்ப தெரியுதா பேக்ரவுண்ட். சோ காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம் தான். முதல் கர்நாடக போர் எந்த வருஷம், 1746-48. இந்த போருக்கான காரணம் ஆஸ்திரியாவில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர். அந்த வாரிசுரிமை போர்ல ஆஸ்திரியாவை ஆங்கிலேயர் ஆதரிக்கிறாங்க, ரஷ்யாவை பிரெஞ்சுக்காரர் ஆதரிக்கிறாங்க. அதனால இங்க என்ன வந்துரும், ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கிறதா என்ன போர், முதல் கர்நாடக போர். ஓகேவா, இது காரணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேரா போருக்கு வந்துருங்க. சோ இந்த பேக்ரவுண்ட்ல தான் என்ன ஆகும், போர் ஆரம்பிக்கும். கரெக்டா. இப்ப ஐரோப்பால வாரிசுரிமை சண்டை நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண வேணாம், சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு பிரெஞ்சு ஆளுநர் இருக்கக்கூடிய டியூப்லே நினைப்பாரு. ஓகேவா, நம்ம என்ன பண்ண வேணாம், நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இங்கிலீஷ் அப்படி நினைக்க மாட்டாங்க, ஆங்கிலேயர் அப்படி நினைக்க மாட்டாங்க. சோ இப்ப ஒரு பிரெஞ்சு வணிக கப்பல் வங்காள விரிகுடால வரும். அந்த வணிக கப்பலை தாக்கி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வணிக கப்பலை பிடிச்சிருவாங்க. ஓகேவா, சோ என்ன பண்ணுவாருன்னா டியூப்லே ஆற்காட்டு மன்னர் அன்வருதீன், இந்த பேரை மறந்துடாதீங்க, ஆற்காட்டு மன்னர் அன்வருதீன் போய் சொல்லுவார், இந்த மாதிரி நாங்க இங்க சண்டை போட்டுக்க விரும்பல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க குடியேற்றங்களை வச்சிருந்தாலும் இந்த பகுதிக்கு ராஜா யாரு தான், அன்வருதீன் தான். பாருங்க, இந்த போர் ஆரம்பிக்கும் போது இந்த ஏரியாவோட ராஜா யாரு, அன்வருதீன். போர் முடியும் போது இந்த ஏரியா ஃபுல்லா யாருக்கு வந்துருது, இங்கிலீஷ்க்கு வந்துருது. ஓகேவா, அதாவது 3 கர்நாடக போர் முடிஞ்சு எப்படி போர்கள் மூலமா ரொம்ப எளிமையா இந்திய பகுதியில ஆங்கிலேயர் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓகேவா, இப்ப அன்வருதீன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. சோ அன்வருதீன் இன்வால்வ் ஆகணும், என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சமாதானமா போயிடுறாங்க. ஓகே, இருந்தாலும் டியூப்லேக்கு பயம் வந்துருது. என்ன பண்றாருன்னா இவரு நிறைய இந்த சைடு பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் நிறைய பிரெஞ்சு குடியேற்றங்கள் இருக்கும்ல. ஓகே, ஐசல்ஸ் ஆஃப் பிரான்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பிரெஞ்சு குடியேற்றங்கள் இன்னமும் இருக்கு. அந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள்ல இருந்து சில போர் கப்பல்களை பாதுகாப்புக்காக இந்தியா நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. போர்ட்டோ நோயிஸ் அப்படிங்கிற ஒரு தளபதி தான் அந்த பிரெஞ்சு போர் கப்பல்களை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வர்றாரு. அப்ப ஆங்கிலேய தளபதி பைடன் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு, பிரெஞ்சு கப்பல்களை தாக்கி அழிக்க ட்ரை பண்றாரு. இந்த சண்டையில பைடன் தோற்கடிக்கப்படுறாரு. யாரு, பைடன் தோற்கடிக்கப்படுறாரு. யாரு ஜெயிச்சறா, பிரெஞ்சுக்காரர்கள் ஜெயிச்சறாங்க. ஜெயிச்சு என்ன பண்றாங்கன்னா நேரா இங்க இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்ன பண்றாங்க, கைப்பற்றிடுறாங்க. மெட்ராஸையே புடிச்சிடறாங்க. இதே புடிச்சிடறாங்க, மெட்ராஸையே புடிச்சிடறாங்க. யாரு, பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா, இங்க பாருங்க, டியூப்லே இந்த போரை விரும்பல, போர் வேணாம்னு சொல்றாரு. ஆனா ஒரு பிரெஞ்சு வணிக கப்பலை ஆங்கிலேயர்கள் தாக்கி அழிக்கிறாங்க. அதனால பயந்துகிட்டு இவரு போர் கப்பல்களை பிரான்சோட தீவுகள்ல இருந்து எங்க வர வைக்கிறாரு, இந்திய பெருங்கடலுக்குள்ள வர வைக்கிறாரு. அதை எதிர்த்து ஆங்கிலேய தளபதி பைடன் போய் என்ன பண்றாரு, அந்த பிரெஞ்சு கப்பல்களை தாக்குறாரு. ஆனா பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து எதை பிடிச்சிடுறாங்க, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸையும் மெட்ராஸோடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்ன பண்ணிடுறாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் பிடிச்சிடுறாங்க. ஓகேவா, சோ பிரெஞ்சுக்காரர்கள் மெட்ராஸோடைய கோட்டையை பிடிச்ச உடனே ஆங்கிலேயர்கள் நேரா அன்வருதீன் வந்து உதவி கேட்பாங்க. யார்கிட்ட உதவி கேட்பாங்க, ஏன்னா இவர் தானே ராஜா,
அன்வருதீன் வந்து உதவி கேட்பாங்க. அன்வருதீன் டைரக்டா பிரெஞ்சு கிட்ட பேசுவாங்க. ஓகேவா? அப்ப பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நாங்க இந்த கோட்டையை பிடிச்சதை யாருக்காக தான், ஆற்காட்டு நவாபுக்காக தான். நாங்க இந்த கோட்டையை முழுமையா புடிச்சிட்டு இந்த கோட்டையை யாருக்கு கொடுத்துறோம், ஆற்காட்டு நவாபுட்ட கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த கோட்டைய புடிச்சு வச்சுப்பாங்க. ஆனா சொன்னபடி கோட்டையை யாரும் கொடுக்க மாட்டாங்க, அன்வருதீனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால அன்வருதீன் கோவப்பட்டு இந்த இப்ப பிரெஞ்சு கண்ட்ரோலர்களுடைய இந்த கோட்டை மீது தாக்குதல் நடத்த சொல்லி அன்வருதீன் தன்னுடைய பையனான மாபூஸ் கானை அனுப்பிச்சு வைப்பாரு. அவருடைய பேர் என்ன, மாபூஸ் கான். கிட்டத்தட்ட 10,000 ஆற்காட்டு படை, கிட்டத்தட்ட 10,000 ஆற்காட்டு படை மாபூஸ் கான் தலைமையில எதை அட்டாக் பண்ணும், சென்ட் ஜார்ஜ் கோட்டையை அட்டாக் பண்ணும். இப்ப சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சு வச்சிருக்கிறது யாரு, பிரெஞ்சுக்காரர்கள். அவங்க கையில தான் இருக்கு. இப்ப ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா அன்வருதீன் தன்னுடைய பையனை எங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு, கோட்டையை நோக்கி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப இந்த கோட்டைய அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் காப்பாத்துறதுக்காக அன்வருதீன் கூட என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இப்பதான் அந்த அடையாறு போர் அல்லது சாந்தோம் போர் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டை இருக்குல்ல, தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம், அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படியே சவுத் வந்தா என்ன இருக்கும், சாந்தோம் இருக்கும், அடையாறு இருக்கும். அந்த இடத்துல அந்த கோட்டையை போய் அன்வருதீன் அட்டாக் பண்ணுவாங்க. இங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த அன்வருதீன் படைய கோட்டையை முற்றுகையிட விடாம அப்படியே பின் தள்ளிட்டு எங்க வந்துருவாங்க, அடையாறு பகுதிக்கு வந்துருவாங்க. ஓகேவா? சோ அடையாறு பகுதியில போர் நடக்கும். இதான் சாந்தோம் போர் 1746. ஓகேவா? இந்த போர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த போர்ல வெரி few hundred பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய பிரெஞ்சு படை 10,000 பேர் வச்சிருக்கக்கூடிய அன்வருதீனுடைய படையை தோக்கடிச்சிருவாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெரி few நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பிரெஞ்சு படை 10,000 படை இருக்கக்கூடிய ஆற்காட்டு மன்னருடைய படை என்ன பண்ணுவாங்க, தோக்கடிச்சிருவாங்க. தோக்கடிச்சு இந்த சென்னை அண்டு கோட்டை இருக்குல்ல, அதை நிரந்தரமா புடிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த ஈவெண்ட் இந்தியாவுடைய வரலாற்றையே மாத்த போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் யார், ஒரு பெரிய மன்னர், ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பாங்க. சோ இவங்களை இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்த வணிக கம்பெனியால வீழ்த்த முடியுமா அப்படின்னு யாரும் சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆனா பிரெஞ்சு என்ன பண்ணாங்க, வீழ்த்தி காமிச்சாங்க. இது பிரெஞ்சு மட்டும் இல்ல, எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன பண்ணது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. நம்ம ராணுவ ரீதியா, கடல் படை ரீதியா, ஆயுதங்கள் ரீதியா இந்திய மன்னர்களோட என்ன இருக்கும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும், இந்திய மன்னர்களை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு முதல்ல பக்காவா ப்ரூவ் பண்ணி காமிச்சது யாரு, டியூப்லே. ஓகேவா? 1746 அடையாறு அல்லது சாந்தோம் போர்ல நூற்றுக்கணக்கான படைகளை, வெறும் நூற்றுக்கணக்கான படை வீரர்களை மட்டுமே கொண்ட பிரெஞ்சு படை யாரை தோற்கடிக்குது, அன்வருதீனுடைய மாபூஸ் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப் படையை தோற்கடிச்சு மெட்ராஸ் என்ன பண்ணிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க. இதுதான் மொத்த போர். இந்த போருடைய முடிவு, இந்த சென்னையை கைப்பற்றின பிறகு 1748 இங்கிலாந்துல, இங்க ஐரோப்பால இங்கிலாந்து பிரான்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல பாரிஸ் போர்ல, அந்த போர் முடிவுக்கு வந்து அவங்க ஐலா சாப்பல் ஐலா சாப்லே அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் பேர்ல இந்த முதல் கர்நாடக போர் என்ன வருது, முடிவுக்கு வருது. ஓகேவா? சோ நான் திரும்ப கிளியரா சொல்லிடுறேன். வா, டியூப்லே வாரிசு உரிமை போர்ல சண்டை போட்டுக்க விரும்பல. ஆனா என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அவங்களுடைய போர் கப்பல், அவங்களுடைய வணிக கப்பல் அட்டாக் பண்றாங்க. பாதுகாப்புக்காக வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றாரு, டியூப்லே அவங்களுடைய போர் கப்பல்கள் வர வைக்கிறாரு. அதை பைடன் அட்டாக் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. சோ இங்கிலீஷ் படையை தோற்கடிச்சு பிரெஞ்சு படை எதை முடிச்சிடறாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் மெட்ராஸையும் பிடிச்சிடறாங்க. உடனே ஆங்கிலேயர் போய் அன்வருதீன் உதவி நாடுறாங்க. அன்வருதீன் ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் மாபூஸ் கான் தலைமையில 10,000 பேர் கொண்ட படையை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த படையை பிரெஞ்சுக்காரர் என்ன பண்ணிடுறாங்க, தோற்கடிச்சு மெட்ராஸையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் கைப்பற்றிடுறாங்க. ஓகேவா? இந்த போருடைய முடிவு தான் என்னது, ஐலா சாப்லே. ஐலா சாப்லே ஒப்பந்தம்.
1748. ஓகேவா? இந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா ஐரோப்பால ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்கும் நடந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல நம்ம போற முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. அதன்படி இங்க என்ன ஆகுது? கர்நாடக போர் முடிஞ்சிருது. இந்த போருடைய விளைவா என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் தன்னுடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டையை திரும்ப கேட்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு தெரியும் கிழக்கு கடற்கரையில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? மெட்ராஸ் தேவை. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டை தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எதை கேட்கிறாங்க? அவங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கேட்கிறாங்க. அதுக்கு பதிலா இங்க வட அமெரிக்கால, ஓகேவா, அப்பதான் வட அமெரிக்கா இருக்கிறது நமக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா இந்த பகுதி ஃபுல்லா இருப்பாங்க. சோ இந்த பகுதி ஃபுல்லா இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கும்? சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த சண்டை தான் மூணாவது கர்நாடிக் போர் வரும்போது அமெரிக்க சுதந்திர போரா வெடிக்கும். கரெக்டா? இங்க இது அமெரிக்க பகுதி, இது இப்ப இருக்க கனடா பகுதி. கரெக்டா? சோ இந்த பகுதியில லூயிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இந்தியாவில எதை வாங்கிப்பாங்க? மெட்ராஸ வாங்கிப்பாங்க. ஓகேவா? அது ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனா மாறிடும். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்தியால ஆங்கிலேயர்களுடைய முக்கியமான ஒரு நகரமா எது மாறிடும்? மெட்ராஸ் மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் முடிஞ்சது ஐலா-சார்லஸ் ஒப்பந்தம் 1748. இந்த போரில் என்ன பண்ணாங்க? ஆங்கிலேயர்கள் மெட்ராஸை திரும்ப பெற்றனர். மெட்ராஸ் மீன்ஸ் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை திரும்ப பெற்றனர். எதுக்கு பதிலா? அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் என்ற நகரத்தை யாருக்கு விட்டு கொடுத்துட்டு? பிரெஞ்சுக்காரர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இங்க எதை பிடிச்சிட்டாங்க? திரும்ப சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சிட்டாங்க. திரும்ப போருக்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் மாறிட்டாங்க. இந்த போருடைய முக்கியமான ஒரு விளைவு பிரெஞ்சு இதுல ஸ்ட்ராங்கா ஆனாங்க. ஒரு இந்திய மன்னரை யாரால தோற்கடிக்க முடியும்? ஒரு ஐரோப்பிய சக்தியால தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சு. இந்த ரெண்டும் தான் இந்த முதல் கர்நாடக போருடைய விளைவு. ஓகேவா? அவ்வளவுதான் முதல் கர்நாடக போர். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது இரண்டாவது கர்நாடக போர். இரண்டாவது கர்நாடக போர். இந்த செகண்ட் கர்நாடிக் வார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகேவா? செகண்ட் கர்நாடிக் வார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப முதல் கர்நாடக போர் பார்த்தோமா? முதல் கர்நாடக போருடைய போருக்கான காரணம் என்னன்னா ஐரோப்பால ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் சண்டை போட்டுருக்கு. கரெக்டா? ஆனா இந்த இரண்டாவது கர்நாடக போர் இருக்குல்ல, செகண்ட் கர்நாடிக் வார், இந்த இரண்டாவது கர்நாடக போருக்கு காரணம் இந்தியாவுக்குள்ள நடந்த பிரச்சனை தான். இதுக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. 1749 டு 1754 வரை என்ன போர் நடந்துச்சு? இரண்டாவது கர்நாடக போர் நடந்துச்சு. இந்த கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டா இந்தியாவில், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐரோப்பாவுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்தியாவில் இப்ப நம்ம பார்த்தோம் கர்நாடகம், சொன்னல இது என்ன பகுதி? இது மெட்ராஸ், இது கர்நாடக பகுதி சொன்னோமா? இந்த கர்நாடக பகுதிக்கு மேலதான் ஹைதராபாத் பகுதி இருக்கு. ஓகேவா? ஹைதராபாத் பகுதி இது என்ன பகுதி? கர்நாடக பகுதி. ஓகேவா? ஹைதராபாத் பகுதி கர்நாடக பகுதி. சோ இங்க சென்னை இருக்கு, இங்கிலீஷ் இருக்காங்க. இங்க பாண்டிச்சேரி இருக்கு, யார் இருக்கா? பிரெஞ்சு இருக்காங்க. அதுல சண்டை போட்டு சமாதானமாயி இருக்காங்க. ஓகேவா? இந்த டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கர்நாடக பகுதி, இது ஹைதராபாத் பகுதி, இது கர்நாடக பகுதி. இந்த ரெண்டு பகுதியிலையும் இந்த பகுதிக்கு யாரு மன்னரா இருக்கிறதுன்னு நடந்த வாரிசுரிமை சண்டை தான் இரண்டாவது கர்நாடக போருக்கு காரணம். ஓகேவா? முதல் கர்நாடக போருக்கு காரணம் ஐரோப்பால நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இரண்டாவது கர்நாடக போருக்கு காரணம் ஹைதராபாத் வாரிசுரிமை போர் மற்றும் கர்நாடக வாரிசுரிமை போர். ஓகேவா? இங்க ஹைதராபாத்ல நிஜாம் உல் முல்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நிஜாமா இருக்காரு. அவர் இறந்தாரு. அவர் இறந்த உடனேயும் அவருடைய பையனுக்கும் அவருடைய மகள் வழி பேரனுக்கும் என்ன நடக்குது? இங்க வாரிசுரிமை சண்டை நடக்குது. அவருடைய பையன் பேரு நாசிர் ஜங், அவருடைய மகள் வழி பேரன் பேரு முசாஃபர் ஜங். என்ன ஜங்? முசாஃபர் ஜங். சோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுங்க? வாரிசுரிமை சண்டை நடக்குது. அதே மாதிரி கர்நாடகால அன்வருதீனுக்கும், யாரு? அன்வருதீனுக்கும் இதுக்கு முன்னாடி இவருடைய ரிலேட்டிவ் மராத்தியர்கள் கூட நடந்த சண்டையில இவரு தோத்து
மராத்தியர்களால கைது செய்யப்பட்டு ஜெயில இருப்பாரு. இவர் அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து எனக்கு தான் இந்த த்ரோன் சொந்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவரை வந்து சேலஞ்ச் பண்ணுவாரு, சந்தா சாஹிப். ஓகேவா? இங்க கர்நாடகத்துல அன்வருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் வாரிசுரிமை சண்டை, ஹைதராபாத்ல நாசிர் சங்குக்கும் முசாஃபர் சங்குக்கும் என்னது வாரிசுரிமை சண்டை. இந்த ரெண்டு வாரிசுரிமை சண்டையில ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தலையிடுவாங்க. இதான் என்ன போர்? கர்நாடக போர். ஓகேவா? இத பத்தி நான் சிம்பிளா சொல்ல, இந்த படத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு வந்து படிக்கும்போது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வந்துருங்க, படம் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கர்நாடகா, இது ஹைதராபாத். ஹைதராபாத்ல யாரு? நாசிர் சங், அவரு முசாஃபர் சங். இங்க அன்வருதீன், சந்தா சாஹிப். இதுல இன்வால்வ் ஆகுது யாரு? இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. பிரச்சனையே என்னன்னா, இங்க முதல் கர்நாடக போர்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்திய மன்னர் உதவியை நாடுவாங்க. இந்திய மன்னர் கடைசி என்ன பண்ணுவாரு? பிரெஞ்சு கிட்ட தோத்து போயிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதை மாறுது பாருங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இரண்டாவது கர்நாடக போர்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு யாரோட உதவியை நாடுவாங்க? ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சு உதவி நாடுவாங்க. அவன் அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம போய் யார்கிட்ட மாட்டணும், அவன்கிட்ட மாட்டணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த 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 வாரிசுரிமை சண்டைய இவங்க ரெண்டு பேரும் பக்காவா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சொல்ற, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது இங்க இருந்த இந்தியால இருந்து ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்கு நடந்த சண்டை தான். இந்த சண்டை அப்ப ஐரோப்பால என்ன நடக்கல? ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரங்க சண்டை நடக்கல. இதை நான் ஏன் சொல்றேன்னு நான் கடைசியா சொல்றேன். ஓகேவா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? இவங்கள்ட்ட போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? இவங்கள்ட்ட போவாங்க. இதுல இந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல நாசிர் சங்க ஆதரிப்பாங்க. ஓகேவா? முசாஃபர் சங்க யார் ஆதரிப்பா? பிரெஞ்சு ஆதரிப்பாங்க. அதே மாதிரி அன்வருதீன் ஆங்கிலேயர் ஆதரிப்பாங்க. சந்தா சாஹிப் யார் ஆதரிப்பாங்க? பிரெஞ்சு ஆதரிப்பாங்க. சோ பக்காவா போருக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரெண்டு டீமா பக்காவா பிரிஞ்சுப்பாங்க. சோ ரெண்டு டீமா எப்படி பிரிறாங்க அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன், முடிஞ்சால எழுதிக்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இவங்க ஆங்கிலேயர், ஆங்கிலேயர் அதாவது இங்கிலீஷ், இங்கிலீஷ் போட்டுங்க. இவங்க பிரெஞ்சு, பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் எழுதிங்க ஹைதராபாத். ஹைதராபாத்தோடைய நிஜாம் பதவிக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்களா. ஒருத்தர் யாரு? நாசிர் ஜங், நாசிர் ஜங். இன்னொருத்தர் முசாஃபர் ஜங். ஓகேவா? அதே மாதிரி இங்க கர்நாடகம், கர்நாடக பகுதி. இங்க பதவிக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா. ஒருத்தர் யாரு? அன்வருதீன், அன்வருதீன். இன்னொருத்தர் சந்தா சாஹிப், சந்தா சாஹிப். ஓகேவா? இப்ப நல்லா பிரிச்சுக்குங்க. ஓகேவா? பிரிச்சுக்கிட்டா பக்காவா நமக்கு தெரிஞ்சு, ஆங்கிலேயர் பிளஸ் நாசிர் ஜங் ஆஃப் ஹைதராபாத் பிளஸ் அன்வருதீன். ஓகேவா? இந்த சைடு பிரெஞ்சுக்காரர்கள் பிளஸ் முசாஃபர் சங் பிளஸ் சந்தா சாஹிப். இவங்க இந்த ரெண்டு டீமுக்கும் நடந்த சண்டை தான் என்னது? செகண்ட் கர்நாடிக் வார். தெளிவா இருக்கா? இது ஹைதராபாத், இது கர்நாடகா. இவங்க மூணு பேர் ஒரு டீம். யாரா இருக்கு? ஆங்கிலேயர், நாசிர் ஜங், அன்வருதீன் மூணு பேர் ஒரு டீம். பிரெஞ்சுக்காரர்கள் முசாஃபர் சங், சந்தா சாஹிப் மூணு பேர் என்னது? ஒரு டீம். இந்த ரெண்டு டீமுக்கு என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். இதான் என்ன போர்? செகண்ட் கர்நாடிக் வார். ஓகேவா? சோ இப்ப நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம்? போருக்கு போயிடலாம். இந்த போர் 1749ல தொடங்கும் போது ஃபர்ஸ்ட் போர் எங்க நடக்கும்னா ஆம்பூர்ல நடக்கும். ஓகேவா? ஆற்காட்டுக்கு பக்கத்துல ஆம்பூர் இருக்கா? அது ஆற்காடு தான் கர்நாடக பகுதியோட தலைமையிடமா. அங்க என்ன நடக்கும்? ஆம்பூர் போர் நடக்கும். ஆம்பூர் போர் 1749. ஓகேவா? ஆற்காட்டோட நவாப் யாரு? அன்வருதீன். யாரு? அன்வருதீன். சோ இந்த ஆம்பூர் போர்ல சந்தா சாஹிப், சந்தா சாஹிப் பிளஸ் பிரெஞ்சு பிளஸ் ஹைதராபாத் இருப்பார்ல யாரு? முசாஃபர் சங், முசாஃபர் சங். இவங்க யாரு? பிரெஞ்சு கூட்டணியா. இவங்க மூணு பேரும் சேர்ந்து அன்வருதீனை தோக்கடிச்சு அன்வருதீனை கொன்னுடுவாங்க. அன்வருதீன் இறந்துடுவாரு. எப்ப? 1749ல இரண்டாவது கர்நாடக போர் தொடங்கும் போதும் தொடக்கத்துல யார் தான் ஜெயிப்பா? பிரெஞ்சு தான் ஜெயிப்பா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் கர்நாடக போர்லயும் பிரெஞ்சுக்காரர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. இரண்டாவது கர்நாடக போர் தொடங்கும் போது யார் தான் ஜெயிக்கிறா?
பிரெஞ்சுக்காரங்க ஜெயிக்கிறாங்க. அன்வருதீன் கொலை செய்யப்படுகிறார். ஓகேவா? அன்வருதீனை கொன்னுட்டு சந்தா சாஹிப் ஆற்காட்டு நவாபா மாறுறாரு. யாரா மாறுறாரு? ஆற்காட்டு நவாபா மாறுறாரு. இப்படி பிரெஞ்சுக்காரர்கள் அன்வருதீனை கொன்னுட்டு ஆற்காட்டு நவாபா சந்தா சாஹிப் மாத்துறதுக்காக நவாப் ஆன உடனேயுமே பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரியை சுத்தி 80 வில்லேஜை கிஃப்டா கொடுப்பார். யாரு? சந்தா சாஹிப். ஓகேவா? இப்ப சந்தா சாஹிப் ஆற்காட்டு நவாப் ஆயிடுறாரு. யாரை கொண்டுறாங்க? அன்வருதீனை கொண்டுறாங்க. எங்க? ஆற்காட்டுல. அன்வருதீனுடைய பையன் செத்து போனார்ல அன்வருதீன், அவருடைய பையன் முகமது அலி ஆற்காட்டுல இருந்து தப்பிச்சு திருச்சிக்கு போயிடுறாரு. திருச்சியில நவாபுடைய கோட்டை ஒண்ணு இருக்கு, அந்த கோட்டைக்கு போயிடுறாரு. ஓகேவா? சோ செகண்ட் கர்நாடிக் வார் ஆரம்பிக்கும் போது 49 ஆம்பூர் போர். ஆம்பூர் போர்ல சந்தா சாஹிப், பிரெஞ்சுக்காரர்கள், முசாபர் சன் 3 பேர் சேர்ந்து யாரை கொண்டாடுறாங்க? அன்வருதீனை கொண்டாடுறாங்க. சந்தா சாஹிப் நவாபாக்கப்படுறாரு. அதுக்காக பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி சுத்தி 80 வில்லேஜை கிஃப்டா கொடுக்குறாரு. சந்தா சாஹிப் நவாப் ஆயிடுறாரு. செத்து போன நவாப் அன்வருதீனுடைய பையன் முகமது அலி தப்பிச்சு எங்க போயிடுறாரு? திருச்சிக்கு போயிடுறாரு. ஓகேவா? சோ இப்ப இது நடந்தது எங்க? கர்நாடகத்துல. இதே மாதிரி சண்டை எங்க நடக்கும்? ஹைதராபாத்லயும் நடக்கும். ஹைதராபாத்ல என்ன ஆகும்னா 1751ல 1751ல ஆக்சுவலா 50லே 1750ல நாசிர் ஜங் இருக்கார்ல, நாசிர் ஜங்க போர்ல கொன்னுடுவார். நாசிர் ஜங் இறந்துடுவார். நாசிர் ஜங் இறந்த உடனே முசாபர் ஜங் நிஜாமா மாறிடுவாரு. ஓகேவா? அப்ப நாசிர் ஜங் நிஜாமா ஆகிறாருன்னா ஹைதராபாத்ல ஜெயிச்சது யாருதான்? பிரெஞ்சுக்காரர்கள் தான். யார்தான்? பிரெஞ்சுக்காரர்கள். என்ன பண்றாங்க? இங்கேயும் ஜெயிக்கிறாங்க. இங்க முசாபர் ஜங் என்ன பண்றாருன்னா ஜெயிச்சதுக்காக பிரெஞ்சுக்காரர்களுக்கு மசூலிப்பட்டினம், ராஜமுந்திரி உட்பட வட சர்க்கார், ஜாதகத்தில் படி போல வட சர்க்கார், அதாவது வட ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதி இருக்குல்ல, அந்த வட சர்க்கார் ஃபுல்லா நிறைய நிலங்களை யாரு கொடுத்துறாரு? பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்துறாங்க. சோ செகண்ட் கர்நாடிக் வார் தொடங்கும் போது 1749ல கர்நாடகாலையும் கர்நாடிக்லயும் ஜெயிக்கிறது யாரு? பிரெஞ்சு. நவாபா இருக்கிறது யாரு? சந்தா சாஹிப். ஹைதராபாத்லயும் ஜெயிக்கிறது யாரு? பிரெஞ்சு. நிஜாமா மாறுறது யாரு? முசாபர் ஜங். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ செகண்ட் கர்நாடிக் வார்ல வெரி பிகினிங்ல ஜெயிச்சது யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். ஹைதராபாத்லயும் ஜெயிக்கிறாங்க. எங்கேயும் ஜெயிக்கிறாங்க? கர்நாடிக்லயும் ஜெயிக்கிறாங்க. கர்நாடிக்ல சந்தா சாஹிப் நவாப் ஆயிடுறாரு. ஹைதராபாத்ல யாரு நிஜாம் ஆயிடுறாரு? முஜாபர் ஜங் நிஜாம் ஆயிடுறாரு. 2 பேருமே யாருடைய ஆதரவாளர்கள்? பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவாளர்கள். ஓகேவா? சோ இப்பதான் இங்க கதையே மாற போகுது. ஓகேவா? இப்ப கர்நாடக பகுதிகளில் சந்தா சாஹிப் நவாப் ஆயிடுறாரா? எங்க ஆயிடுறாரு? சந்தா சாஹிப் நவாப் ஆயிடுறாரா? ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மெட்ராஸ், இங்கதான் ஆங்கிலேயருடைய கோட்டை இருக்கு. இது பாண்டிச்சேரி, இங்க யார் இருக்கா? பிரெஞ்சு இருக்காங்க. இது ஆற்காடு, இங்க திருச்சி. ஓகேவா? ஆற்காடு, திருச்சி. இப்ப திருச்சிக்கு தான் யார் வந்துட்டா? முகமது அலி வந்துட்டாரு. யாரு முகமது அலி? செத்து போன அன்வருதீனுடைய பையன். இந்த முகமது அலி இருக்கிற வரை நமக்கு ஆபத்துன்னு நினைச்ச சந்தா சாஹிப் முகமது அலியை துரத்திக்கிட்டு எங்க வர்றாரு? திருச்சிக்கு வர்றாரு. ஓகேவா? இப்ப சந்தா சாஹிப்போடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னா பிரெஞ்சுக்கு இருக்கா? முகமது அலி யாருடைய ஆதரவாளர்? யாருடைய ஆதரவாளர்? இங்கிலீஷோடைய ஆதரவாளர். இப்ப சந்தா சாஹிப்போட சேர்ந்து முகமது அலியை தோக்கடிக்கணும்னு சொல்லி பிரெஞ்சு படை எங்க வருது? திருச்சியை நோக்கி வர ஆரம்பிக்குது. இங்க முகமது அலியை காப்பாத்துறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து ஆங்கிலேய படை எங்க வருது? திருச்சியை நோக்கி வருது. ஓகேவா? இங்க கீழே இந்த சைடு தஞ்சாவூர் இருக்கு. தஞ்சாவூர் மன்னர் யாருடைய ஆதரவாளர்? ஆங்கிலேயருடைய ஆதரவாளர். கரெக்டா? தஞ்சாவூருடைய மன்னர் யாருடைய ஆதரவாளர்? ஆங்கிலேயருடைய ஆதரவாளர். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முதல்ல சந்தா சாஹிப் அன்வருதீனை கொன்னுட்டு ஆற்காடு நவாபா மாறிடுறாரு. அன்வருதீனுடைய பையன் தப்பிச்சு எங்க வர்றாரு? திருச்சிக்கு வர்றாரு. திருச்சிக்கு வர்ற முகமது அலியை பின்தொடர்ந்து யார் வர்றாரு? சந்தா சாஹிப்பும் வர்றாரு. இப்ப முகமது அலியை காப்பாத்த ஆங்கிலேய படை இங்க வருது. சந்தா சாஹிப்போட சேர்ந்து முகமது அலியை தோக்கடிக்க பிரெஞ்சு படை என்ன வருது? இங்க வருது. இதான் கதை.
இப்பதான் வரலாற்றை மாத்த போற ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்க போகுது. ஓகேவா? என்னன்னா இந்த ஆங்கிலேய படை இங்க வரும்ல, இந்த ஆங்கிலேய படை வரும்போது இங்க கவர்னரா இருக்கிறது யார் அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர். யாரு? சாண்டர்ஸ். இவர் தான் கவர்னரா இருக்காரு. இந்த சாண்டர்ஸ் அவருடைய உத்தரவின் பேர்ல தான் சாண்டர்ஸ் மற்றும் அவருடைய தளபதி லாரன்ஸ், இந்த ரெண்டு பேரையும் மறந்துடாதீங்க. லாரன்ஸ், இந்த லாரன்ஸ் இவர் வந்து மேஜர், இவர் வந்து கவர்னர். சாண்டர்ஸ் கவர்னர், லாரன்ஸ் மேஜர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எதோட வர்றாங்க? ஆங்கிலேய படையோட எதை நோக்கி வர்றாங்க? திருச்சியை நோக்கி வர்றாங்க. இந்த படையில உள்ள ஒரு சாதாரண ஜூனியர் ஆபீசர் தான் ராபர்ட் கிளைவ். யாரு? ராபர்ட் கிளைவ். ஓகேவா? இவர் வந்து ஒரு பெரிய ஆபீசர் கிடையாது, சாதாரண ஒரு ஜூனியர் ஆபீசர். இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, நம்ம இங்க இருந்து போய் திருச்சி கோட்டையை முற்றுகையிட்டு முகமது அலியை தோக்கடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சந்தா சாஹிப்போட படம் ரொம்ப பெருசு, பிரெஞ்சு படை எங்க வருது. அதுக்கு பதிலா சந்தா சாஹிப் ஆர்காட்ல இருந்து எங்க போயிட்டாரு? திருச்சி நோக்கி போயிட்டாரு. ஆர்காட்ல இப்ப யாருமே இல்ல. அப்ப இங்க இருந்து ஒரு பிரிவு கிளம்பி ஆர்காட்டை அட்டாக் பண்ணா, ஆர்காடுங்கிறோம், ஆர்காடு அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சா இந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆகி இவர் திரும்பி வருவாரு. இவர் திரும்பி வர்ற வழியில என்ன பண்ணா, இவரை இந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணலாம். அதே டைம்ல திருச்சியோட முற்றுகை என்ன ஆகும்? செதஞ்சு போகும். அப்ப ஈஸியா பிரெஞ்சு படையை இங்க தோக்கடிச்சிடலாம், திருச்சியையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் ஐடியா யாரு கொடுக்குறா? ராபர்ட் கிளைவ் கொடுக்குறாரு. இந்த ஐடியா பிடிச்சு போய் சாண்டர்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்த நீயே என்ன பண்ண போய் ஆர்காட்டை அட்டாக் பண்ணு சொல்லிட்டு வெறும் அவருக்கு 200 பேர் உள்ள போர்ஸ் தான் கொடுக்குறாரு. 200 பேர் பிரிட்டிஷ், 300 பேர் இந்தியன்ஸ். வெறும் 500 பேரோட ராபர்ட் கிளைவ் எதை நோக்கி போறாரு? ஆர்காட்டை நோக்கி போறாரு. எதிர்பார்த்தபடியே ஆர்காட்ல யாருமே இல்ல. ரொம்ப ஈஸியா என்ன பண்றாரு? ஆர்காட்டை தோற்கடிச்சு கர்நாடகத்தினுடைய தலைநகரான ஆர்காட்டை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிடறாங்க. இந்த ஆர்காட்டை ஆங்கிலேயர் பிடிச்சதுனால, ராபர்ட் கிளைவ் பிடிச்சதுனால அவருக்கு பேர் என்னது? ஆர்காட்டு வீரர், அதாவது ஹீரோ ஆஃப் ஆர்காடு அப்படின்னு பேரு. ஓகேவா? என்ன பிடிச்சாரு? ஆர்காட்டை பிடிச்சாரு. ஆர்காட்டை ஆங்கிலேயர் பிடிச்சது தெரிஞ்ச உடனேயும் எதிர்பார்த்தபடி இந்த திருச்சியை நோக்கி போறாரு சந்தா சாஹிப். அவர் கொலாப்ஸ் ஆயிடுவாரு, அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய படையில இருந்து ஒரு 5000 பேரை திருப்பி அனுப்பிச்சு சந்தா சாஹிப்புடைய மகனான ராஜா சாஹிப், ஓகேவா, பேர் என்னது? ராஜா சாஹிப் அப்படிங்கிற என்ன பண்ணுவார்? திருப்பி ஆர்காட்டுக்கே அனுப்புவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? 5000 படை வீரர்களோட ஆர்காட்டுக்கு வருவாரு. ஆர்காட்டை அவரால் பிடிக்க முடியாது, ஆர்காட்டை முற்றுகையிடுவாரு. அந்த முற்றுகை என்ன ஆயிடும்? தோல்வியில முடிஞ்சிடும். இந்த நியூஸ் தெரிஞ்சு சந்தா சாஹிப் என்ன பண்ணுவாரு? இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி போவாரு. சோ ஆன் தி வேல இங்க ஆரணி காவேரி பாக்கம் 2 இடத்துல என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். இந்த 2 சண்டையிலையுமே சந்தா சாஹிப், ராஜா சாஹிப், பிரெஞ்சு எல்லாரும் தோற்கடிக்கப்படுவாங்க. காவேரி பாக்க சண்டையில சந்தா சாஹிப்பை பிடிச்சி கொன்னுடுவாங்க. சந்தா சாஹிப் இறந்துடுவாரு. சோ ஆங்கிலேயர்கள் இந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருவாங்க. சோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆர்காட்டை யாரு பிடிச்சிருவா? ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருவாங்க. அதே டைம்ல யாரும் தோத்து போயிடுவா? பிரெஞ்சும் தோத்து போயிடுவாங்க. ஒட்டுமொத்த இந்த கர்நாடக பகுதியும் யாரோடைய கண்ட்ரோலுக்கு வந்துரும்? இங்கிலீஷ் கண்ட்ரோலுக்கு வந்துரும். சோ இங்கிலீஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, முகமது அலி இருக்காங்கல்ல, முகமது அலிய ஆர்காட்டின் நவாபா அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல இவங்க நம்ம உதவிக்கு வந்தாங்க. செகண்ட் கர்நாடிக் வார்ல ஆர்காட்டோட நவாபா அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு யாரு மாறிடுவா? இங்கிலீஷ் ஸ்ட்ராங்கா மாறி யார ஆர்காட் நவாபா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? முகமது அலிய ஆர்காட் நவாபா அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சோ கர்நாடகத்தை யாரு பிடிச்சறா? பிரிட்டிஷ் பிடிச்சறாங்க. ஆனா அதே டைம்ல மேல ஹைதராபாத்ல யாரு மன்னரா இருப்பா? முசாபர் சன் மன்னரா இருப்பாரு. முசாபர் சன் அங்க நடந்த மக்கள் புரட்சியில என்ன கொல்லப்படுவாரு. முசாபர் சன் கொல்லப்பட்டவனையும் அவருடைய ரிலேட்டிவான சலபத் சன் அப்படிங்கிற ஒருத்தரை பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க நிஜாமா மாத்துவாங்க. அப்ப அங்க தளபதியா இருப்பவரு புஸ்ஸி அப்படிங்கிற ஒருத்தர். யாரு? புஸ்ஸி. சோ இங்க கர்நாடக பகுதியில ஆங்கிலேயர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஹைதராபாத் பகுதியில ஸ்டில் யார் கண்ட்ரோல் தான் இருக்கும்? பிரெஞ்சுக்காரர்கள் கண்ட்ரோல் தான் இருக்கும்.
யாரு கண்ட்ரோல் இருக்கும்? பிரெஞ்சுக்காரர்கள் கண்ட்ரோல் தான் இருக்கும். சோ இப்ப இந்த செகண்ட் கர்நாடிக் வர ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ கர்நாடக பகுதி வேற, ஹைதராபாத் பகுதி வேற. கர்நாடக பகுதியில கம்ப்ளீட்டா யார் ஜெயிச்சிருவா? ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு முகமது அலி என்ன பண்ணிடுவாங்க? ஆர்காட் நவாபா அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஹைதராபாத் பகுதியில யார் ஜெயிச்சிருப்பா? பிரெஞ்சுக்காரர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க யார நிஜாமா அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்க? சலபத் ஜங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருப்பாங்க? நிஜாமா அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த போரோடைய முடிவுல பாண்டிச்சேரி ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் மூலம் என்ன ஆகும்? இந்த போர் முடிவுக்கு வந்துடும். முடிவு என்னது? பாண்டிச்சேரி ஒப்பந்தம். பாண்டிச்சேரி ஒப்பந்தம் 1755. ஓகேவா? பாண்டிச்சேரி ஒப்பந்தம். இந்த பாண்டிச்சேரி ஒப்பந்தத்தின் மூலமா தான் எந்த போர் முடிவுக்கு வரும்? இரண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வரும். ஓகேவா? இந்த போர்ல என்ன படிப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா, இங்க நடக்கிற போரு பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்குமான சண்டை தான். இந்த சண்டை இங்கிலாந்து, அதாவது ஐரோப்பால நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன்னா, சோ ஐரோப்பால உள்ள ஆங்கிலேய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் இந்தியால இந்த போருக்கு காரணமா இருந்த ஆங்கிலேய அதிகாரிகளையும் பிரெஞ்சு அதிகாரிகளையும் கண்டிப்பாங்க. தேவையில்லாம நீங்க எங்க உத்தரவுல என்ன பண்ணீங்க, நீங்க எங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் போரை நிறுத்த சொல்லுவாங்க. போருக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த போர்ல தோத்து போன டியூப்ளேவை என்ன பண்ணுவாங்க, இவங்க திரும்ப பிரான்சுக்கே கூப்பிட்டுக்கிட்டு கோதேகு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இங்க கொண்டாந்து ஆளுநரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த செகண்ட் கர்நாடிக் போருடைய முடிவுல ரெண்டு பேரும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்க, திரும்பிடுவாங்க. பட் ஆனா ரிலேட்டிவ்லி பிரெஞ்சை விட யார் ஸ்ட்ராங்கா மாறி இருப்பா? ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாங்க. இதான் என்ன போர்? இரண்டாவது கர்நாடக போர்.